வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும், நம்ம ராசிக்கு எவ்வளவு சிறப்பா இருக்கும், என்னதான் நம்ம என்ன வாழ்க்கையில வேகமா பயணம் செஞ்சாலும் ஒவ்வொரு வருஷமும் பிறக்கும் போது இந்த வருஷத்துல இந்த சிக்கல் சரியாயிடாதா, இந்த வருடம் இந்த கனவு நமக்கு நனவாயிராதா அப்படிங்கிற ஆசையும் எண்ணமும் நிறைய பேருக்கு இருக்கும். வருட பிறப்புல எந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பா இருந்தா அந்த வருடம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நமக்கு முன்னோர்கள் அறிவுரைகளை சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த 2026 ஆண்டு பிறக்கும் பொழுது கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, சந்திரன் உச்சமாக ரிஷப ராசியில தன் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்திலையும், குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் கேந்திர ஸ்தானத்தில், அதாவது கேந்திர பலம் பெற்று இந்த காலகட்டத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஏன்னா குருவிற்கு சொந்த வீடுனா தனுசும் மீனமும். மீனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 4ஆம் இடம் மிதுன ராசி, அது கேந்திர ஸ்தானம். தனுசு ராசியிலிருந்து பார்த்தாலும் 7ஆம் இடமான மிதுன ராசி கேந்திர ஸ்தானம். அப்ப குரு பகவான் கேந்திர பலம் பெற்று சக்தியோடு இருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த 2026 ஆண்டு பிறக்குது. கேது அப்படிங்கிற ஆன்மீகத்தையும், ஒருவருக்கு ஆன்மீக நாட்டத்தையும் விருப்பத்தையும் கடவுளின் ஆசீர்வாதத்தோடு ஒரு வெற்றியை பெறுவதற்கும் கடவுளின் அனுகிரகத்தை பெறுவதற்கும் என்ன அமைப்பு அப்படின்னா அது கேதுவின் அமைப்பை பொறுத்தது. அப்படிப்பட்ட கேது பகவான் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரமான சுக்கிரனின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த வருடம் பிறக்கிறது. அடுத்தது தனுசு ராசியில சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் 4 கிரகங்களும் தனுசு ராசியில இருக்கு. அந்த தனுசு ராசியை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் சமசப்தம பார்வையால் பார்க்கிறார். அதே போல இந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 கிரகங்களுமே தன்னுடைய 7ஆம் பார்வையால் குரு பகவானை பார்க்கிறார்கள். அப்ப 4 கிரகங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாளில் இந்த வருடம் பிறக்கிறது. கும்ப ராசியில் ராகு பகவானும், மீன ராசியில் அதாவது குருவின் வீட்டில் சனி பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளில் தான் இந்த வருடம் பிறக்கிறது. அப்ப இந்த வருடம் பிறக்கும் பொழுது கோச்சாரம்னு சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள், கோள்களின் சாரம் மிக மிக வலிமையானதாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கும் ஒரு அற்புத நாள்ல இந்த 2026 ஆண்டு பிறக்கிறது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நாள் பிரதோஷமும் இருக்கிறது. அப்ப பிரதோஷ நாளில் இந்த வருடம் பிறக்கிறது. பிரதோஷம் என்பது ஈசனுக்கு மிகவும் விசேஷமான நாள். எம்பெருமான் ஈசனுடைய அந்த சிம்ம ராசியில கேது பூர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். இது அடுத்த விசேஷம். இன்னொன்னு, இந்த நாளில் பரிபூர்ண நேத்திரம், பரிபூர்ண ஜீவன் அப்படின்னு 2 உண்டு. அதிகமா பஞ்சாங்கம் பார்க்கறவங்களுக்கு இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க. இதுல நேத்திரம் அப்படிங்கிறது பார்வையை குறிக்கக்கூடியது, ஜீவன் என்பது உயிரை குறிக்கக்கூடியது. எந்த ஒரு செயலை செய்தாலும், எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் இந்த பரிபூர்ண நேத்திரம், பரிபூர்ண ஜீவன் இருக்கிற நாளை தேர்ந்தெடுத்து செய்வது ரொம்ப விசேஷம். அந்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியையும் வளர்ச்சியையும் தரும். அப்ப அந்த நாளில் ஒரு வருடம் பிறந்தால் நிச்சயமாக அந்த வருடம் நமக்கு நல்ல ஒரு வளத்தையும் நலத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரும். நேத்திரமும் ஜீவனும் 3 விதமாக பொதுவாக பிரிக்கப்படும். இந்த நேத்திரத்துல குருட்டு நாள் அப்படின்னு ஒண்ணு, ஒரு கண் உள்ள நாள் அப்படின்னு ஒண்ணு, 2 கண் உள்ள பரிபூர்ண நாள்னு ஒண்ணு. அதே போல் ஜீவன்ல உயிரற்ற நாள், அரை வாழ்க்கை நாள், முழு வாழ்க்கை நாள்னு ஒண்ணு. இதுல இந்த முழு வாழ்க்கை நாள்ங்கிறது பரிபூரண ஜீவன், 2 கண்கள் உள்ள நாள் பரிபூரண நேத்திரம். இந்த நேத்திரமும் ஜீவனும் 2மே பரிபூரணமாக வரக்கூடிய அந்த நாளில் இந்த 2026 ஆண்டு பிறக்கிறது. அப்ப இவ்வளவு விசேஷமான ஒரு அமைப்புல கடந்த 4 வருடத்திற்கு பிறகு ஒரு ஆண்டு பிறப்பது மிகப்பெரிய அளவிலான வெற்றியை தரும். நிறைய நபர்களோட வாழ்க்கையில இருந்த தடைகள், தாமதங்கள் விலகும். எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கல, இவ்வளவு நாள் நடக்கலன்னு நீங்க நினைத்த பல விஷயங்களை இந்த காலகட்டத்தில், இந்த வருடத்தில் நீங்கள் நடத்தி கொள்வதற்கு இந்த வருடம் தொடங்கும். இந்த அற்புதமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இடியாப்ப சிக்கலை கூட எளிமையாக தீர்க்கும் ஒரு வல்லமை பெற்ற நாள் இந்த வருடம் பிறந்து உங்களுக்கு பல்வேறு ஏற்றத்தையும் தடைகளை நீக்கிய நிலைமையும், எது நடக்கல, எது கிடைக்கல, எது நமக்கு தாமதமாச்சோ அந்த எல்லா விஷயங்களிலும் வெற்றியை தரும் ஆண்டாக இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு உறுதியாக இருக்கும். இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்
பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும் பொழுது நிறைய நபர்களுக்கு யூடியூப் போய் தானாகவே ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களையும் பார்க்கும்படி செய்யும். நீங்க நேரடியாக இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப்லலாம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக ஷேர் பண்ணியும் நீங்க சப்போர்ட் பண்ண முடியும். இந்த அற்புதமான வருடத்துல இந்த ராசிக்கு தான் மிகப்பெரிய பலன்கள் கிடைக்க போகுது. அது எந்த ராசி? மிதுன ராசிக்கு தான் இந்த அற்புதமான பலன்களை பத்தி பார்க்க போறோம். எப்பவுமே எவ்வளவு பெரிய சிக்கல், எவ்வளவு பெரிய பிரச்சனை, என்ன வேதனை, என்ன அவமானம் ஏற்பட்டாலும் அதை மிக மிக சாதுரியமாக தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலும் புத்தி கூர்மையாலும் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் கடந்த 3 வருடத்திற்கு மேலாக நிறைய விஷயங்கள்ல செயல்பட முடியாமல், நிறைய விஷயங்கள்ல துவண்டு போய் ரொம்ப வேதனையோடும் துன்பத்தையும் கண்ணீரையும் சந்தித்திருப்பீங்க. அதே போல் நிறைய நபர்களுக்கு செய்யாத குத்தத்துக்கெல்லாம் நிறைய அவமானத்தை சந்திக்க வேண்டி வந்திருக்கும், நிறைய தண்டம் செலுத்த வேண்டி வந்திருக்கும். இது எல்லாவற்றிற்குமான அந்த கிரக அமைப்புகள் எல்லாம் நீங்கி இந்த 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும். அனைத்து விதமான சாதக சூழ்நிலைகளும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருக்கு. அப்ப இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த வருடத்தில் நீங்க என்ன வழிபாடு செய்யணும்? இது எல்லாவற்றையுமே நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும், எந்த செயல்களில் ஈடுபட்டாலும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது உங்கள் ராசிநாதனான மகாவிஷ்ணுவை. அப்ப வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு மகாவிஷ்ணுவை, பெருமாளை மனதார நினைத்து உங்கள் காரியங்கள், உங்கள் தடைகள் எல்லாமே நீங்கி உங்களோட செயல்களும் எண்ணங்களும் நிறைவேறாத அனைத்து காரியங்களும் வெற்றி அடையணும், இந்த ஆண்டு சீரும் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்னு மனதார நினைத்துட்டு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிட்டுட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு பதிவிடுங்கள். உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்தையும் சொல்லி உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாகவும் இந்த 2026ஆம் ஆண்டு கடந்த காலங்களில் ஏற்பட்டது போல் சிக்கல்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இல்லாமல் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும், எண்ணங்களும், திட்டங்களும், விருப்பங்களும் பரிபூரணமாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன்வந்திரி பெருமாளிடம் உங்களுக்காக சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு அந்த வீடியோ நம்ம சேனல்ல ஒளிபரப்பும் செய்யப்படும். அந்த ஒளிபரப்பு பண்ணும் பொழுது நீங்க அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்து வைங்கன்னு நம்ம சொல்றோம். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டின் தொடக்க நாளில் செய்யக்கூடிய இந்த முயற்சியும், நான் முன்னெடுக்கக்கூடிய இந்த விஷயமும் உங்களுக்கு பிடித்திருக்கும்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணிட்டு மற்ற மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள், உறவுக்காரங்க எல்லாருக்குமே வாட்ஸ்அப்போ, இன்ஸ்டாகிராமோ, ட்விட்டரோ, ஃபேஸ்புக்கோ எதன் வழியாக வேணாலும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மிதுன ராசியை பொறுத்தளவுல ராசிக்குள்ள குரு பகவான் மே 31ஆம் தேதி வரைக்கும் இருக்க போறார். அடுத்தது உங்க ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியில் இந்த வருடம் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கேது பகவான் அமர்ந்திருக்க போறார். இந்த வருஷத்துல 2 கிரக பயிற்சிகள் இருக்கு. ஒன்னு ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி உங்க ராசியிலிருந்து 2ஆம் இடமான கடக ராசிக்கு போறார். அடுத்த பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி, அது டிசம்பர் 6ஆம் தேதி உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தில் சிம்ம ராசியில் இருக்கும் கேது உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான கடக ராசிக்குள் பிரவேசிக்க போறார். அடுத்தது உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான யோகஸ்தானத்தில் இருக்கும் ராகு தன்னுடைய பின்னோக்கிய பயணத்தால், அதாவது பெயர்ச்சி ஆகி மகர ராசியான உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் போய் மறைவு பெற போறார். இந்த 2 பெயர்ச்சிகளில் 3 கிரகங்கள் உங்களுக்கு இடமாற்றம் பெறுது. இந்த 3 கிரகங்களின் இடமாற்றத்தையும் வச்சுதான் இந்த வருட பலன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். பொதுவாகவே ராசிக்குள்ள இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான துலாம் ராசியை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை, பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்க்க போறார். உங்களோட குழந்தைகளின் எதிர்காலத்தை, குழந்தை பாக்கியத்தை, குழந்தைகள் இல்லாதவர்களுக்கான ஏக்கத்தை, இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்க போறார் 5ஆம் பார்வையால். அடுத்தது உங்க ராசிக்கு 7ஆம் இடமான தனுசு ராசியை, அதாவது தன் வீட்டையே குரு பார்க்க போறார் அடுத்த 5 மாதம். அதற்கு அடுத்தது உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான யோகஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்க்க போறார். அப்ப 9ஆம் இடத்திற்கு, யோகஸ்தானத்திற்கு குரு பார்வை, 7ஆம் இடமான லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர், நெருங்கிய நண்பர்களை குறிக்கக்கூடிய இடத்திற்கும் குருவின் பார்வை,
அடுத்தது உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தை பாக்கியம், குழந்தைகளின் எதிர்காலம், பதவி, பாராட்டு, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க போறார். அப்ப இதையெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு குழந்தை இருக்குங்க, 2வது குழந்தை இல்லை நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் மிகச் சிறப்பாக கிடைக்கும் ஒரு உன்னத வருஷமா இந்த 2026 இருக்கும். அதே போல பூர்வீக சொத்து வரல, பூர்வீக சொத்தில் வில்லங்கம் இருக்கு, அல்லது அதுல நீதிமன்ற வழக்கு நடக்குதுன்னா அதுவும் உங்களுக்கு முறையாக தீர்வு கிடைக்கும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் வரல, விரும்பிய ஒரு ஒரு பதவி நமக்கு கிடைக்கல, அல்லது கட்சியில நமக்கு அங்கீகாரம் இல்லை, மதிப்பு இல்லை, கட்சியால் நம்ம புறக்கணிக்கப்பட்டிருக்கும், அல்லது புதிதாக அரசியலில் நுழையலாம்னு நினைக்கிறோம், அதற்கான வாய்ப்பு எப்ப கிடைக்கும் அப்படின்னா இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக அரசியலில் ஒரு நல்ல இடம் கிடைக்கும். இழந்த பதவியை, அது நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், அல்லது பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ல இருக்கலாம், அல்லது ஒரு என்ஜிஓல இருக்கலாம், குடியிருப்போர் நல சங்கத்துல கூட இருக்கலாம். ஆனா அதுல எல்லாம் உங்களுக்கு எந்த பதவி இழப்பு ஏற்பட்டுச்சு, அல்லது எந்த பதவி வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பதவி கட்டாயம் வந்து சேரும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். அதே போல் 5ஆம் இடம் தான் குழந்தைகளின் எதிர்காலம். அப்ப உங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பள்ளி கல்லூரியில இடம் வாங்கணும், நினைச்ச பாடப்பிரிவை நீங்க சேர்த்து விடணும்னு நினைக்கிறீங்க, அல்லது அவர்கள் ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க, அது நடக்குமா அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்தா அந்த பதட்டத்தை விட்டுடுங்க. நீங்க நினைத்தது இந்த வருடத்தில் கட்டாயமாக நடக்கும். 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். கண்டிப்பாக திருமண தடையால் பாதிக்கப்பட்ட மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல வரன் அமையும், திருமண தடை நீங்கிவிடும். இந்த வருடத்தில் மகாலட்சுமியின் ஆலயத்தில், அதாவது மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமியின் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சுயம்வர கலா பார்வதி ஹோமத்துல எங்கே நடைபெற்றாலும் உங்க காதுக்கு இந்த தகவல் எப்ப வந்தாலும், அல்லது எங்கே நடக்குதுங்கிற தகவல் உங்களுக்கு கிடைச்சாலும் தவற விடாமல் போய் கட்டாயமாக இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமத்துல மகாலட்சுமியின் ஆலயத்தில் நடக்கும் பொழுது கலந்து கொள்ளுங்கள். திருமண தடை நீங்கும். அதைவிட முக்கியம், ஏற்கனவே திருமணம் நடந்து பிரிந்த தம்பதியர் கருத்து வேறுபாடால் சண்டை சச்சரவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தம்பதியருக்கெல்லாம் நிச்சயமாக ஒன்று சேரும் எண்ணமும் வீட்டில் இருக்கும் சண்டை சச்சரவும் நீங்கும். நீதிமன்றத்துல ஏதாவது குடும்ப நல வழக்கு, விவாகரத்து வழக்கோ அல்லது ஜீவனாம்ச வழக்கோ உங்களுக்கு நடந்தா அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடிவடைவதற்கு இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் மகாலட்சுமியின் ஆலயத்தில் நடைபெறுவதில் கலந்து கொள்வது மிக பெரிய பலனை உங்களுக்கு உடனடியாக தரும், உறுதியாக தரும். தொழில பார்ட்னரை சேர்த்தணும், அல்லது சேர்த்துன பார்ட்னரோடு கருத்து வேறுபாடு இருக்கு, எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை எல்லாம் சுமூகமாக தீர்த்து கொள்வதற்கும், மீண்டும் பார்ட்னர்ஷிப்பை தொடருவதற்கும், புதிதாக ஏதாவது ஒரு தொழில ஒரு பார்ட்னர் வந்தா பரவாயில்ல, வேலையை ஷேர் பண்ணி செஞ்சா இன்னும் நம்ம வளரலாம்னு நினைக்கக்கூடிய ஆசையையும் நிறைவேற்றும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய யோகங்கள் ஆக்டிவேட் ஆகும். நான் நிறைய தான தர்மம் செஞ்சேன், நான் நிறைய புண்ணியங்கள் செஞ்சேன், ஆனா என்னுடைய தான தர்மங்களும் என்னோட புண்ணியங்களும் என் சிக்கலை சரி செய்யல, என்னோட பிரச்சனையை தீர்க்கல. அதிலும் குறிப்பாக ஏதாவது கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ், எம்எல்எம் இந்த மாதிரி எதுலையாவது நீங்க பணம் போட்டிருந்தீங்க, பிரைவேட் சீட்ல பணம் போட்டு அந்த பணம் திருப்பி வரல, அல்லது அது அங்கீகரிக்கப்படாத நிறுவனம் உங்களுக்கு லேட்டா தெரியுது, அல்லது நீங்க ஏமாற்றப்பட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா அந்த ஏமாற்றத்தில் இருந்தா வெளியில வந்துடலாம், அதுல உரிய நிவாரணம் கிடைக்கும். நீங்க கொடுக்கல் வாங்கல நண்பருக்கோ உறவுக்காரங்களுக்கோ எங்கேயாவது ஒரு பணத்தையோ சொத்தையோ நகையவோ இழந்திருந்தாலும், அல்லது அடகு வச்சு கொடுத்திருந்தாலும், அவங்க கையில ஒப்படைச்சிருந்தாலும் அதுலயும் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும், சாதகமான பலன்கள் இந்த 2026ஆம் ஆண்டில் கிடைக்கும். நீண்ட காலத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுங்க, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு, அல்லது என்னோட நகை காணாம போயிடுச்சு, என்னோட வண்டி வாகனம் காணாம போயிடுச்சுன்னா அதை நீங்க இப்ப முயற்சி பண்ணா திரும்ப நீங்க மீட்டு கொண்டுட்டு வந்துடலாம். நீதிமன்ற வழக்கோ காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கீங்கன்னா அது எல்லாமே இப்போ உங்களுக்கு தொலைந்த பொருளை மீட்டு தரும். அல்லது எங்க வச்சுட்டுன்னு தெரியாம வீட்டிலேயே கூட நிறைய பேர் பொருட்களை, விலையுந்த பொருளையோ பத்திரத்தையோ வச்சுட்டு ரொம்ப நேரம் தேடிட்டு கடைசியா கிடைக்கலன்னு மன வேதனையோட இருந்திருப்பீங்க. இப்ப நீங்க மீண்டும் ஒரு முறை தேடி பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புத ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். அடுத்தது 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், அது குருவின் வீட்டுல. இந்த குருவின்
குருவின் வீட்டில் இருக்கும் சனி பகவானுக்கு ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சிக்கு பிறகு குருவின் பார்வையும் கிடைக்குது. குருவின் வீட்டிற்கு குருவின் பார்வை, அங்கே தொழில்காரகனான சனி பகவான் இருக்கிறார். உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் குரு. அப்ப தொழில் ஸ்தானாதிபதி உடைய பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்குது. அங்க தொழில்காரகன் சனி இருக்கார். அப்ப புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணம், புதிதாக வியாபாரம் தொடங்கும் முயற்சி, அல்லது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நடத்தணுங்கிற ஆசை உங்களுக்கு இப்பொழுது கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் கனவு நனவாகும். அதுக்கு நீங்க பேங்க்ல லோன் வாங்கணும், அல்லது நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கி அதன் வழியாக தொடங்கணும்னு நினைக்கிற அனைத்து ஆசையும் நிறைவேறும் ஒரு அற்புத ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏதாவது வராக்கடன் இருக்கு, அல்லது ஏதாவது ஒரு பணத்தை நீங்க சிக்க வச்சிருக்கீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய அமௌண்ட் நம்பி கொடுத்த கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம வரலைன்னா நீங்க கண்டிப்பாக நீங்க இந்த வருடம் முயற்சி செய்யுங்க. ஒரு 3-4 மாதத்திலேயே உங்களுக்கு முழு தொகையும் வரும். அல்லது அந்த பணத்துல வர வேண்டியதுல உங்களோட சப்ளைல, உங்க சர்வீஸ்ல, அல்லது உங்க வியாபாரத்துல ஏதாவது டிஸ்பியூட் சொன்னாங்கனாலும் அதை பேசி சரி செய்து உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பணத்தை நீங்கள் திரும்ப பெறுவதற்கான ஆண்டாகவும் இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். அடுத்தது 2ஆம் இடத்துக்கு ஜூன் 1ஆம் தேதி குரு பகவான் போறார். அதாவது கடக ராசியில. கடக ராசியில குரு பகவான் அமர்வது மிதுன ராசிக்கு அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு விசேஷ அமைப்பு. ஏன்னா 12 ராசிக்குமே தனகாரகன் யாருன்னா குரு பகவான். அப்ப தனகாரகன் குரு தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த குரு பகவானுக்கு உச்சம் பெறுவது அப்படின்னா அது கடக ராசியில. அப்ப குரு உச்சம் பெற்று தனஸ்தானத்தில் தனகாரகன் அமர்ந்தால் தன வரவு தாராளமா இருக்கும். உறுதியாக ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சிக்கு பிறகு பெரிய அளவிலான பணத்தை நீங்க பாப்பீங்க. நிறைய கட்டுக்கட்டான பணத்தை, பண குவியலை, பெரிய அளவிலான பணத்தை எல்லாம் கையாளக்கூடியது இந்த 2ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது. அதுவும் உச்சம் பெற்ற குரு 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உறுதியாக பண வரவில் இருந்த தடை, பண வரவில் இருந்த சிக்கல், பணம் வருவதற்கான வழி தெரியல போன்ற எல்லா விஷயத்தையும் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, ஒரு சர்வீஸ் செக்டர்ல வேலை செய்வீங்க, கான்ட்ராக்ட் எடுத்து செய்வீங்க, அல்லது நீங்க ஒரு கன்ஃபார்ம் ஆகாத ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க போஸ்ட்ல. அப்படிப்பட்ட உங்க எல்லாருக்குமே ஒரு கனவு என்ன, சுய தொழில் நம்ம ஏன் செய்யக்கூடாது, அப்படி ஒரு சுய தொழில் செஞ்சு நானும் ஒரு முதலாளி ஆகணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு, அது எப்பதான் நிறைவேறுமோ அப்படின்னு கவலைப்பட்ட அனைத்து மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கும் உங்கள் புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணமும், புதிதாக நீங்கள் ஒரு வியாபாரத்தை தொடங்கும் எண்ணமும், புதிதாக ஒரு சர்வீஸ் செக்டார், ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில ஒரு சேவை துறையில் நுழையும், அதுவும் சுயமாக செய்யும் அந்த எண்ணமும் கனவும் ஆசையும் நிறைவேறும். அப்ப இந்த 2026 பிறந்ததிலிருந்து அந்த எந்த தொழில் வியாபாரம் தொடங்குறீங்களோ அது சம்பந்தமான ப்ராஜெக்ட், அதற்கான அனைத்து திட்டமிடலையும் செய்யுங்க. அனைத்து விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள். 2026ஆம் ஆண்டு நீங்கள் தொடங்கும் தொழில் வியாபாரம் சர்வீஸ் செக்டார்ல நீங்க பெரிய இடத்துக்கு வருவீங்க, பெரிய வளர்ச்சியை பெறுவீர்கள். நிறைய வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் சுய தொழில் தொடங்கும் ஆண்டு அது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்திருந்த எல்லோருக்குமே கிடைக்கும். நீங்க மிருகசிரீச நட்சத்திரத்தில் இருக்கலாம், திருவாதிரையா இருக்கலாம், புனர்பூசமா இருக்கலாம். நீங்கள் சுயமாக ஒரு நிறுவனத்தை தொடங்கும் ஒரு அற்புதமான எண்ணத்தை இந்த 2026ஆம் ஆண்டு பூர்த்தி செய்து தரும். இந்த 2026ஆம் ஆண்டு கட்டாயமாக உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். உங்களுடைய அனைத்து விதமான திட்டங்களும், எண்ணங்களும், ஆசைகளும், கனவுகளும் நனவாகும். இதை சரியாக பயன்படுத்தும் பட்சத்தில் 2026ஆம் ஆண்டு மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களின் பெரும்பாலானவர்களின் லைஃப் செட்டில் ஆயிடும். ஏதாவது புதுசா ஒரு தொழில் தொடங்குறோம், வியாபாரம் செய்யறோம், ஒரு வீடு வாங்குறோம், வீட்டு மனை வாங்குறோம், அல்லது பெருசா ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறோம்னா அப்ப உங்களோட ஜனனகால ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது, கிரக அமைப்புகள் உங்களுக்கு எப்படி சாதகமா இருக்கு, அது கோச்சார கிரகத்தோடு எப்படி பொருந்துதுங்கிறத மட்டும் மிக மிக சரியாக நீங்கள் ஆய்வு செய்து அந்த அடிப்படையில செயல்படும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் நினைத்ததை அனைத்தும் நிறைவேற்றி தரும் அற்புதம் நிறைந்த ஆண்டாக, அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக, உன்னதம் நிறைந்த ஆண்டாக, இது 6லிருந்து 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும், எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வெற்றியை தரும் ஆண்டாக, 100க்கு 85% சுப பலன்களை, நல்ல பலன்களை தரும் ஆண்டாக உறுதியாக இந்த வருடம் இருக்கும்.
உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கு எல்லா விதமான தடைகளும் நீங்கி இந்த 2026ஆம் ஆண்டு பொன் கொழிக்கும் ஆண்டாக அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் கிடைக்கும் ஆண்டாக அமைய நீங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் ஓம் நமோ நாராயணா என்று பதிவிட்டால் உங்களுக்கு உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் மகாலட்சுமியிடமும் தன்வந்திரி பெருமாளிடமும் விசேஷ அர்ச்சனை செய்யப்பட்டு அந்த வீடியோவும் இந்த சேனல்லையே ஒளிபரப்பும் செய்யப்படும். நீங்க அந்த ஒளிபரப்பை பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த வீடியோ இந்த 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கையை, ஆழமான அடித்தளமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்ற நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.